இங்க ஒருத்தன் 68வது தடவையா பொண்ணு பாக்கிறதுக்காக போறான். இந்த தடவை அந்த இடத்துல அந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிருது. அந்த பொண்ணுக்குமே இவனை பார்த்தா ஓகே தான் போல இருக்கு. வீட்டுக்குள்ள 2 பேரையும் தனியா பேச விடுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் ரொம்ப புழுக்கமா இருக்கு, லேசா சுடுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றான். அந்த பொண்ணும் சரி ஓகே வாங்க வெளியே போலாம்னு சொல்லிட்டு ஹீரோ மாதிரி அவனை வெளியே கூட்டிட்டு போறா. 2 பேரும் பேசிக்கிட்டே வெளியே வந்த அடுத்த செகண்டே டக்குன்னு ஒருத்தன் பைக்ல வந்து பிரேக் அடிச்சு நிக்கிறான். அவன் முகத்தை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஒரு நொடி கூட யோசிக்காம டக்குன்னு பைக்ல ஏறி அவ பாட்டுக்கு அந்த பையனோட பறந்துடுறா. இத பாக்குற நம்மால் என்ன நடக்குதுன்னே புரியாம மனசு பதறி ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறான். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இதென்ன புது சீரியல்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாழை தோப்பு உள்ள புகுந்து சினிமா சேஸ் மாதிரி ஓடி ஓடி எப்படியோ அந்த பொண்ணை பிடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணாம சாவேன்னு லெவலுக்கு போயிடுறா. இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா டக்குன்னு போய் தடுக்கலாம்னு போனா அந்த பையனோட அம்மாவை பார்த்த உடனே ஷாக்ல ஸ்டேஜ் மாதிரி நிக்கிறாரு. நீயான்னு 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேருமே சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு கடைசியில பிரிஞ்ச கேரக்டர்ஸ். அவர் லவ் பண்ண அந்த அம்மாவோட பேரை தன் பொண்ணுக்கே வச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த லேடியும் தன் பையனுக்கு இவரோட பேரை வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்மளால ஒன்னா சேர முடியல. நம்ம பசங்களாவது ஒன்னா சேரட்டும்னு டயலாக் பேசிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கடைசியில நம்ம தலைவனுக்கு 68வது தடவையும் பொண்ணு செட் ஆகாம கையில மிச்சமா இருந்தது வெறும் ஏர் மட்டும்தான்.